வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவர் என சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்து பாடப்பட்ட தமிழ் நூல்தான் பெரிய புராணம் என்று அழைக்கப்படும் திருத்தொண்டர் புராணம். ஏனைய 18 புராணங்களும் வியாச மகரிஷி வடமொழியில் செய்தார். தமிழில் எழுதப்பட்ட முதல் புராணம் பெரிய புராணம். அதை நமக்கு வழங்கியவர் தெய்வ சேக்கிழார் என்று அழைக்கப்படும் அருள்மொழித்தேவர். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். ஓம் நம சிவாய. அந்த எல்லாம் வல்ல ஆதி மூர்த்தியாகிய சிவபெருமானின் திருவருளாலே நாம் இன்று இந்த மிகப்பெரிய சிவ பயணத்தை சிவ தொண்டாகிய பெரிய புராணம் உரைப்பதை துவக்குகிறோம். சிவாலயங்களில் தேவாரம் பாடுவதோ, திருவாசகம் பாடுவதோ, திருமந்திரம் உரைப்பதோ எவ்வாறு பக்தி என கருதப்படுகிறதோ, அதேபோல் பொதுமக்களிடையே இந்த பெரிய புராணத்தை விளக்குவது பக்தியின் பெருமையை பகற்றுவதற்காக. பக்தியின் பெருமையை பகரும் நூல் பெரிய புராணம். ஏனைய நூல்களில் நூலின் தலைவன், காவிய நாயகன் அல்லது இறைவன் பற்றி பெருமை அதிகமாக இருக்கும். ஆனால் பெரிய புராணத்தில் பக்தர்களின் பெருமைதான் பாடப்படும். 63 அந்த 63 பக்தியை மனமுவந்து பாராட்டுகிறார் சேக்கிழார் பெருமாள். அதனால்தான் சிவாலயங்களில் கருவறைக்கு அருகிலே 63 அங்கே இடம் ஒதுக்கப்பட்டது. இன்று திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் எவ்வாறு தோன்றியது என்று பார்ப்போம். தொண்டை நாடு, பாலாறு பாய், இன்றைய காஞ்சி, சென்னை போன்ற பகுதிகள் இருக்குல்ல, அதான் தொண்டை நாடு, பாலாறு பாய் பகுதி. அங்கே சேக்கிழார் என்று ஒரு மரபு உண்டு. அவர் குலத்திலே தோன்றியவர் தான் அருள்மொழித்தேவர். இந்த அருள்மொழித்தேவரின் தேவரின் தந்தை அனபாய சோழனிடம் அமைச்சராக இருந்தார். அமைச்சருக்கு எழுந்த ஐயங்களுக்கு அமைச்சரின் மைந்தனாகிய அருள்மொழித்தேவர் திருக்குறள் இருந்தே பதில் எடுத்துக் கொடுப்பார். அதை மெச்சி அவரை அழைத்து பல பரிசுகள் கொடுத்து அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுப்பார். ஆகையால் அனபாய சோழனிடம் அமைச்சராக அருள்மொழித்தேவர் சேர்கிறார். அப்பொழுது கவனிக்கிறார், மன்னன் எவ்வழி அவ்வழியே மக்கள். மன்னன் காம சுவை மிகுந்த சிந்தாமணி படித்துக் கொண்டிருக்கிறார். அதையே மக்களும் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கம்பன் கூறான் அல்லவா, தம் உயிர்க்கு உறுதி என்று எண்ணெய் பொழுதும் நீதி வலுவாது மன்னருக்கு அறிவுரை கூறுவதே அமைச்சரின் பணி. அதை ஒப்ப அருள்மொழித்தேவர் மன்னரை சந்திப்பார். வேந்தே, இந்த நூல் சிற்றின்பம் உரைக்கிறது. நீங்கள் இதை சுவைப்பதால் நாட்டு மக்களும் அதை சுவைக்கின்றனர்.
பக்தி, இறை வழிபாடு போன்ற உன்னத செயல்களை விளக்கின்ற நூல் தமிழில் உள்ளன. அவற்றை தாங்கள் படிக்க வேண்டும். அப்படியானால் என்ன அது என்று கேட்கிறார். திருவாரூரிலே தம்புரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்று ஒரு சிறிய நூல் செய்திருக்கிறார். சரி, அதை ஒப்ப நம்பியாண்டார் நம்பி, பொல்லா பிள்ளையாரின் பக்தனாகிய நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதியாக பாடி வைத்திருக்கிறார் என்று கூறுவார் அமைச்சர். இந்த பொல்லா பிள்ளையார் என்ற சொல்லை நான் புரிய வைக்க வேண்டும். பொல்லா பிள்ளையார் என்றால் செதுக்கப்படாத பிள்ளையார். ஒளியால் நாம் சிலைகளை செதுக்குகிறோம். நம்பியாண்டார் நம்பி வணங்கிய பொல்லா பிள்ளையார் இயல்பிலே கல்லிலே தோன்றிய பிள்ளையார். ஒளியால் கை கொண்டு செதுக்கப்படார். அது அவருக்கு பொல்லா பிள்ளையார் என்று பெயர். அந்த பொல்லா பிள்ளையார் பக்தனாகிய நம்பியாண்டார் நம்பிதான் ஊட்டி பிள்ளையார் உணவருந்தினார். அவர் பாடிய திருவந்தாதியில் இருக்கிறது. இந்த இரு நூல்களும் சிவ பக்தர்களை பற்றிய பெருமையை கூறுகின்றன என்று கூற, மன்னர் அப்பொழுது நீரே இந்த பெரும் காரியத்தை செய்யும். 63 பக்தர்கள், 63 சிவனடியார்கள், 63 நாயன்மார், அவர்களது பெருமையை நீர் காவியமாக பாடும் என்று மன்னன் ஆணையிடுகிறார். ஆணையிட்டவுடன் முதலில் அருள்மொழித்தேவர் செய்தது மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணியது. இலக்கியம், காவியம் செய்வதற்கு பதவி ஒரு இடைவு. முதல் மந்திரி பதவியை ராஜினாமா செய்த முதலமைச்சர் அவர்தான். அடுத்து என்ன செய்தார் நாளை பார்த்து